சார், இந்த தேர்தல்ல ரொம்ப முக்கியமான பிரச்சனையா வந்து வைக்கப்படுது பெண்களுடைய பாதுகாப்பு. ம். நீங்க அண்ணா நகர் தொகுதியினுடைய ஒரு எம்எல்ஏவாக ஒரு வேளை வந்தீங்கன்னா, நான் இதையெல்லாம் பண்ணி தருவேன் பாதுகாப்புக்கு அப்படின்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? சார், பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறீங்க. ம். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த மட்டும் கம்பேர் டு அதர் ஸ்டேட், ம். இன்னைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்றது நான் சொல்ல தேவையில்ல, ஒன்றிய அரசோட டேட்டா பேஸ் உங்களுக்கே சொல்லும். இல்ல, அதுல இன்னும் மேம்பாடு தேவைப்படுது. அதான் சொல்றேன். அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ம். எலைட் பீப்புள் இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா. எல்லா தரப்பட்ட மக்களும் அங்கே வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கிற அந்த ரோடு பாருங்க, ஆமா. நைட்டு 12 1 மணி ஆனாலும் ஆக்சஸ், 2 மணி ஆனாலும் ஆக்சஸ். இந்த 2 மணி வரைக்கும் ஒரு பெண்கள் வந்து கால் சென்டர் முடிச்சுட்டு வரவங்களோ, இல்லை வேலைக்கு செல்றவங்களோ, இல்லை இல்லத்தரசிகளோ வந்துட்டு ஃபேமிலி இல்லைனாலும் பசங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப பாதுகாப்பாக வீட்டுக்கு போகிறாங்க. இது மூலியமாகவே பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்றதை உங்களால் உணர முடியுது. ம். இது போக நீங்க வேற ஏதாவது ஃபர்தரா, ஏன்னா இன்னும் நிறைய இடத்துல வந்து சிசிடிவி போதுமான அளவுல இல்லைன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து உண்மைதான், சிசிடிவி ரொம்ப இன்டெப்தான ஏரியாவில் ஒரு சில பகுதிகளில் இல்லாமல் இருக்குது. ம். அதையும் நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினராக நம்ம பொறுப்பேற்ற உடனே அதை கண்டிப்பாக எல்லா பகுதிகளுக்கும் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு எல்லாத்தையும் கண்காணிப்பதற்கு தனித்தனி இடங்களாக பிரித்து கொடுத்து அந்தந்த இடத்துல இருந்து நிறைய பொதுநல சங்கங்கள் இருக்குது, அமைப்புகள் இருக்காங்க, அவங்களோட ஒத்துழைப்போடு சேர்ந்து சென்னை மாநகராட்சி, காவல்துறை எல்லாரோடையும் சேர்ந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு அதிகப்படுத்துகிற வகையில் நம்ம கண்டிப்பாக அதை அமைச்சு கொடுப்போம். மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு சட்டமன்ற தொகுதியாகத்தான் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி வழங்கும். அப்போ மற்ற தொகுதியில் பாதுகாப்பு இல்லையான்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இருந்தாலும் இதை மேம்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன். வேற